வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறீங்க. இந்த பதிவு எதுக்காகனா ஆங்கில மாத பலாபலனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆங்கில மாதத்தில் ஜூலை மாதம் அதுவும் 1 தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஜூலை மாதம் இருக்கும். இதில் விருச்சக ராசி முக்கிய தருணமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் நிகழப்போகிறது. ஐயா, குட் டைம் த ஸ்டார்ட் நவ், ஒரே வார்த்தை சொல்லுகின்றேன். இந்த மாதம் நம்மளுக்கான அமைப்புகள் உண்டு. ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரான நல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் நம்மளுக்கு உருவாக போகுது. நல்ல காலம் இதுக்காக பிறக்கலைங்க ஐயா. இந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த உடம்பு நோய் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எதையுமே நம்மளை பொருட்படுத்தாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். விருச்சிகராசிக்காரங்க எப்படித்தான் முயற்சி பண்ணாலும் திரும்ப திரும்ப நாம் தோற்று கொண்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மனத்தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தில் ஓடிட்டுருக்கோம். அவங்க எண்ணத்தில் யாரும் புரிஞ்சுக்கிறக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே யாருமே கிடையாது. இந்த 12 ராசியில் முக்கிய தருணமே இந்த விருச்சக ராசி தான். அதுதான் மறைபொருள். அது 8ஆம் இடம் தான் காலபுருஷ தத்துவத்துக்கு 8. மறை சார்ந்த விஷயத்தையும் மறைபொருளை தேடுகின்ற அமைப்பை பெற்றவர்கள் தான். அவங்களுடைய திறந்த நாணமெல்லாம் யாருக்குமே இருக்காது. திடீர் உதயம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் குரு அமைப்புகளை பெற்றவர்களும் இவங்க தான். குரு ஆசீர்வாதம் பெற்றவங்களும் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்தும் சொல்லுகின்ற பாக்கியமெல்லாம் இவங்க தேனாவே போதும். சித்தர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த இடத்திலும் சித்தர்கள் பெருமான்களுடைய ஜீவசமாதியை போய் சென்று அடைந்து இந்த நேரத்தில் அவங்க பாக்கியம் பெற்றாலே போதுமானது. எல்லா விதமான பரிபாலமும் கிடைச்சிடும். நிறைய சொல்லலாம், மாத்திரை மருந்து இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ராசியிலும் இது முதன்மை ராசி. மருந்து எடுத்துக்கிறதும் இவங்களுக்கு சாதாரணம், மாத்திரை எடுத்துக்கிறதும் இவங்களுக்கு சாதாரணம், எல்லாமே இவங்களுக்கு சாதாரண ஒரு விஷயந்தான். இதில் என்னென்னா ராசிநாதன் 7ஆம் இடத்திலே நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், செல்வங்கள் வாரி வழங்கும், வெளியூரில் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு பொசிஷன், சொந்த ஊர்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. சர்ஜரி சார்ந்த ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேங்கய்யா, இந்த சர்ஜரி பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த சர்ஜரி செஞ்சு அதிலேருந்து வெளிப்பட்டு வெளியே வரப்போகிறாங்க. நோய் நொடியிலிருந்து வெளியே வரப்போகிறாங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் இப்பொழுது விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நிறைய விஷயத்தில் வீடாகட்டும் வேலையாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கின்ற மாதம் என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய கேட்டகரியிலேருந்து வெளியே வர போகிறாங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு வெளியே வர போகிறாங்க. இந்த மாதம் புதனுடைய ஆதிக்கம் 8ஆம் இடத்துல புதன் சூரியன் சம்பந்தப்பட்டு உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை 17ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் உடலில் தொந்தரவு வந்து விலக போகுது. ஆனால் 8ஆம் இடத்துல அந்த நோய் சார்ந்த விஷயம், கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சர்ஜரி பண்ணி அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. நிம்மதியாக ஒரு நோயிலேருந்து வெளியே வரத்துக்கான அமைப்புகள் ஒரு நிறைய கேட்டகரியில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுமாரி இருந்தவங்க, குடும்பத்தில் வேலைக்கான அமைப்பில் தேடிட்டு இருந்தவங்க, அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், படிச்சுட்டேன், எக்ஸாம் எழுதிட்டேன், இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்து. அந்த 9ஆம் இடத்துல சூரியன் குரு பகவான் சம்பந்தப்படுகின்ற நேரம். நம்மளுக்கு 12ஆம் அதிபதி யாரானா சுக்கிர பகவான் அந்த 6ஆம் தேதிக்கு இடம்பெயர்ந்துருவார். எங்கேருந்துன்னா கடகத்திலேருந்து இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு வருகின்ற நேரம். 7ஆம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு. அவரே தான் 12ஆம் அதிபதி. கேதுவோடு சம்பந்தப்படுகின்ற நேரத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் ஐயா, நம்ம கணவனாக இருந்தால் மனைவி உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். 6ஆம் தேதியிலேருந்து மனைவியாக இருந்தால் அவங்க கணவனுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பெரிய பிரச்சனையிலேருந்து இவங்க விடுபட்டு வெளியே வரத்தை காண்பாடாக காணலாம். இது வரைக்கும் பூர்வீகத்துக்கு நான் போகல, எங்கள் சொந்த ஊருக்கு போகல, எங்கள் அப்பா அம்மா பார்க்கல, எங்கள் அக்காவை பார்க்கல, என் தங்கச்சி பார்க்கல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் தொடலைங்க. அதனால தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதமெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு குட் நியூஸ்லாம் வரும். கல்யாணத்தை பற்றி பேசுகிறது, திருமணத்தை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத கண்கூடாகவே பார்க்கலாம். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கேட்டகரியில் ப்ளஸ் கேட்டகரிக்கு மாறுக. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, அயராது வேலை பிரச்சனை, டார்கெட்டு, இது மாதிரி விஷயத்தை கொடுத்துன்னுக்கிறவங்களாம் ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் விலகும். 17 தேதிக்கு அப்புறம் இவங்க முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்ட பிறகு சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு இவங்க கொண்டு வர்றதை ஈஸியாக பார்க்கலாம். பயப்பண்ண அவசியம் இல்லை. தூக்கி போட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கினே இருக்கிறாங்க. அங்கே குருவோட சம்பந்தப்படுவார். அவருடைய ஸ்தானம் பலம் பெறுகின்ற காலமாக. இது வரைக்கும் குரு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ண போது ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் இந்த விடப்பெயர்ச்சியில் சரியான மேட்செல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது.
அதிலே தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்லைங்க நம்மளுக்கு ஏதோ மாற்றங்கள் கொடுக்க போகுது, மாற்றத்தில் வேலையில் பிரச்சனையில் விடுபட்டு வெளிவர போகிறாங்க, வேலையிலும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி நிறைய விஷயத்துலேருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லும். மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ்லாம் கிடைக்கும், நிறைய கான்ஃபிடென்ஸ்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. துணிவே துணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு தேவை எதிரான துணிவு, அந்த துணை தருகின்ற காலம், அந்த துணைவார் நம்மளுக்கு எல்லாமே ஆதாயத்தை பெறுகின்ற காலம். ஐயா எனக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் திருப்பியும் இந்த பாக்கியம் எல்லாம் கொடுக்க போகிறார் இறைவன். இந்த பாக்கியம்லாம் நம்மளுக்கு கேட்டால் கூட கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை நிறைய சிறந்த எதிர்காலத்தை எதிர்த்து நோக்கி பார்க்கின்ற காலம் எதிரான இந்த காலம். குழந்தைக்காக எதிர்வது குரு சூரியன் எப்பொழுதெல்லாம் சம்மந்தப்படும் போதோ அதெல்லாம் தான் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதுதான் நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தை, நம்ம ஜீவன கர்மா செய்கிறதுக்கு குழந்தை ஒன்று பிறக்கும், அதுக்கு உதயமாகுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். எப்போ சூரியன் குரு சம்மந்தப்படுகின்றாரோ அப்போல்லாம் இந்த பாக்கியமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்குங்க குழந்தை இல்லாமல் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த கேட்டகரிலாம் மாறப்போகுது. நல்ல விஷயம்லாம் நம்மளை எதிர்த்து போராடுகின்ற காலமாக, இது வரைக்கும் எதிர்த்து போராடியே போயிட்டேன், என் உடம்பே சரியாயிடுச்சு, ரொம்ப மனசு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. கூடுதலாக இப்போவே விருச்சிக ராசிக்காரங்க எதிர்த்து போராடுகின்ற எண்ணம் எல்லாம் உருவாயிடுச்சு. போதுங்க, நான் இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு போயிடுவேன். பூர்வீக வீட்டுக்கு போக முடியாதவங்களாம் இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம், அங்கே சொத்துக்கள் இது வரைக்கும் மீட்க முடியாமல் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பாக்கியம், நம்மளுடைய உறவினர்களால் நம்மளுக்கு ஆதாயம் இல்லாமல் போனதுன்னு சொன்னவங்க பற்றி அதெல்லாம் இப்போ மாறுகின்ற காலம். நிறைய குட் நியூஸ்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகின்றது. நிறைய குட் நியூஸ் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தலைமுறையாக இருந்து வந்த பிரச்சனை, தலைமுறையாக இருந்து வந்த சாபம், இதெல்லாம் நீங்கிறதுக்கான காலம். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கிட போகுது. சந்திரனோட வீட்டில் சூரியன் எப்பொழுதெல்லாம் சம்பந்தப்படுகின்றாரோ அப்போ தான் அந்த இடத்துல குரு பகவானும் சேர்ந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்கின்ற நிகழ்வு. இதை நீங்கள் அப்போ தெரிஞ்சுங்க, அப்போ தான் தெரிஞ்சுங்க, ஓஹோ இதெல்லாம் ஏன் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். நம்மளுடைய புத்திருக்கள், நம்முடைய தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த, தாயார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த முறை நீக்கப்பட்டு ஓரளவுக்கு நல்ல எதிர்காலத்தை தரப்பா. அதாங்க ரொம்ப நிம்மதியாக பஜார் பாட்டுட்டு ரொம்ப நாளாக இந்த இடத்த விட்டுட்டு நம்மளால் போக முடியாமல் கஷ்டப்பட்டதுங்க. இப்போ இடம் விட்டு இடம் போயிட்டுனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த விஷயம்லாம் இந்த மாதம் மாறும், அந்த மாதத்துக்குள்ளே கொடுத்துரும், நிறைய விஷயத்தெல்லாம் கொடுக்க போகுது. ஆக மொத்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஓரளவுக்கு கண்காணிப்பில் இருந்தாலும், உடல்நலத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனிப்பாக இருக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லி. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. கோபத்தை குறைச்சிக்கணும். கோபம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்போவுமே தீண்டாமல் இருப்பது நன்மையை தரும். குரு மாதர்கள், குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஜித்தர்களுடைய சீவ சமாதி இதெல்லாம் சென்று இவங்க வழிபட்டாங்கன்னா நல்ல மேன்மை அடைவாங்க. இதை மாதிரி குருமார்களையும் நம்ம முன்னோர்கள் இருந்து வந்த குருமார்கள் வணங்குறது, அதே போல் சித்தர்களுடைய சீவ சமாதிகளை அனுபவித்து அங்கே சென்று இறை வழிபாடை மேற்கொள்வதும் இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு அனுபவத்தை கொடுக்கும். சாதாரணமாகவே நிறைய விஷயங்களை தடுத்து நிறுத்துனதெல்லாம் திருப்பி தன்னாலவே ஆக்டிவேட் ஆகும். எப்படி சொல்லுதுன்னா, நாங்களாம் படிச்சுட்டு வந்துட்டோம், கூடவே குருமார்களோடு இருந்து நாங்கள் பாடம் சொல்லிகிட்ருக்கோன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே பிரபஞ்சமே கொடுக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், மறைபொருள் என்று சொல்லக்கூடிய தேடுகின்றவங்க எல்லாமே ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பிரச்சனை வருதுறானே அது எதிர்கொண்டே அப்போவே அவங்க நாணத்தில் வந்துடும். இதை செய்யலாம், செய்யக்கூடாது, இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வரும், இங்கே இருந்தால் தொந்தரவு வரும் அப்படின்ற ஒரு தொந்தரவுலாம் அவங்க விட்டு விலகி அவங்க சாதாரணமாக விலகி போய்டுவாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய கேட்டகரி எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கேட்டகரி ப்ளஸ் கேட்டகரிக்கு வரதுக்கான அமைப்புகள் உண்டாகும். இந்த மாதம் நிறைய அடையாளத்தை தருகின்ற அமைப்புகள், வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நடத்துறதுக்கான அமைப்புகள், திருவிழா கோலங்களை நடத்துறது, முக்கியமாக திருவிழாவுக்கு தலைமை பொறுப்பாளராக நின்று இந்த செயல்பாடெலாம் செய்ய போகிறாங்க. ஒரு திருவிழா எடுத்து நடத்த மத போதகர் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை நிறைய பேருக்கு, இந்த மதம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கு, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை அங்கீகாரம் கிடைக்கின்ற அமைப்புகள் உருவாக போகுது. பொறுமை, நிதானம், பிரதானம் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம். அதாவது 17 தேதிக்கு அப்புறம் எல்லா விஷயத்தை வேணால் நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ் தருகின்ற அமைப்புகளை காட்டலாம். ஒரு வேலை எடுத்து செய்கிற அதில் சரியான எனக்கு அமைப்பு இல்லைன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுகின்ற வேலையில் கண்டிப்பாக இருக்கும்.
எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டு தோறுங்க உயர்ந்து நிற்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். வேலைக்கான அமைப்பு உண்டு. வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மைனஸ் கேட்டகரியில் இருந்தவங்களாம் ப்ளஸ் கேட்டகரிக்கு மாறத்துக்கான அமைப்புகள், சொந்த ஊருக்கு போகாதவங்களாம் போகிறதுக்கான அமைப்புகள், வெளியூர் ஆன்மீக பயணங்கள் என்ன சொல்லலாம் ஆற்றலோடு தருகின்ற ஆன்மீக பயணங்கள்லாம் எதிர்கொள்ளுகின்ற காலம். ஒரு வேலையில் எடுத்து செய்கிறேன்னா அதில் எல்லாத்துலேயும் முயற்சியில் வெற்றி பெற்று நீங்கள் வெளிவர போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக வெளிவரும். நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எல்லாம் ஏற்பட போகின்றது. நிறைய சுப நிகழ்ச்சியெல்லாம் உங்களை தேடி வரத்துக்கான அமைப்புகள் உருவாகும். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலக போகுது. ஓரளவுக்கு நல்ல ஒரு 80% நீங்கள் நல்லா இருக்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்ணும் கிட தேவையில்லை, ஒன்றும் கிட தேவையில்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தூக்கி போட்டுங்க வேலையை பார்த்துட்டு போய்கினே இருக்கலாம். ஓரளவுக்கு எதனா தகவல் தொடர்புகள் எதனா குறைவாக காணப்பட்டால் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி காணலாம். இதில் ஒரு விஷயம் கூட எனக்கு தடுமாற்றம் இல்லாமல் பிசிறு தானே சொல்லணும், பிசிறு தட்டாமல் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அந்த அப்படியே லைன் அடித்தா மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாருங்க. உங்கள் வேலை தன்மையாகட்டும், வருமானமாகட்டும், எல்லாத்துலேயுமே முயற்சி ஸ்தானத்தோடு வெற்றி பெறுவதை காணக்கூடிய காலமாகும். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகிறத நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம், இதெல்லாம் சந்திச்சிருந்தவங்களுக்கெல்லாம் திருப்பியும் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற அமைப்புகள் உருவாக போகுது. மனசில் இருந்து வந்த பாரமே முதல்ல விலகிடும். அதனாலே நம்மளுடைய செயல்பாடுகள் உறுதிப்படுத்தும். வேலைக்கான அமைப்பு உண்டு. வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும்னே சொல்லுவோம். ஒரே சொல்லப்போனால் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.